நாற்றம்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவருக்கு சரமாரி கத்திவிட்டு நிகழ்த்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் ரயில்வே நிலையம் அருகே அதனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் கோலாறு பகுதியில் உள்ள BSNL அலுவலகத்தில் பணியாற்றி 2 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பச்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இருட்டான இடத்தில் திடீரென முருகேசனை சரமாரியாக வெட்டத் தொடங்கினர். அதனால் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் மர்ம நபர்கள் கத்தியை அங்கே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனால் ரத்த வெள்ளத்தில் சரிந்த முருகேசனை மீட்டு அக்கம் பக்கத்தினர் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு